கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த சங்கீதம் 43 முதல் 43வது சங்கீதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார் என்ற முறையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். இந்த சங்கீதம் 43க்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு சொன்னால், வழி நடத்தும் வெளிச்சமும் சத்தியமும். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார், வெளிச்சமும் சத்தியமும் நமக்கு இருக்கும்போது, நம்மிடத்துல வெளிச்சமும் சத்தியமும் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார் என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். ஏன்னு சொன்னால், இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது கடைசி வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த வார்த்தை போன சங்கீதத்தில் 2 முறை சொல்லியிருக்கு. இந்த சங்கீதத்தில் மொத்தமே 5 வசனம் தான். அதில் 5வது வசனத்தில், ஆத்துமாவை கலங்காத, இப்படி இருக்காத, இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல ஒரு இதனால நம்முடைய மனசை தேற்றி கொள்ளலாம். என்ன சிலர், எனக்கு கலக்கம் வேண்டாம், தேக்கம் வேண்டாம், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நமக்கு எல்லா நன்மைகளும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் பார்க்கும்போது, நியாயத்தை விசாரிக்கணும், பக்தி, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் நான் இருக்கேன், அநியாயம் சூது உள்ள மக்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், என் அரணான தேவன் நீர் ஏன் என்னை தள்ளி விடுங்க. நமக்கு ஒரு சோதனை வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, சில நேரம் நமக்கு சோதனை வரும்போது ஏன் எனக்கு இந்த சோதனைன்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறோம். அப்படியெல்லாம் நீ கேட்காத, ஆத்துமாவே நீ கலங்காத, என்னிடத்தில் வா, என்னுடைய சத்தியத்தை கேளு, என்னுடைய வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுறார். ஏன்னா 3வது வசனத்தில் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிடணும். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறேன், எனக்கு வெளிச்சமும் உமது சத்தியம் வேணும். வெளிச்சம்னா ஒளி, அந்த ஒளி, அந்த சத்தியம்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு வந்துன்னு சொன்னால் எனக்கு எல்லா வித நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்குள், உமது வாசத்தலத்துக்குள் என்னை கொண்டு போவதாக. இந்த சத்தியமும் வார்த்தையும் என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் கொண்டு உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் நான் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். அதான் அடுத்த 4வது வசனத்தில் பார்த்துருக்கு, எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆண்டுடைய சமூகத்தில் துதிப்பேன், என் தேவனை சுரமண்டலத்தால் நான் எல்லா காரியத்தையும் செய்வேன். கடைசி 5வது வசனத்தில் கடைசியில் பாரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். அப்போ நமக்கு ஒருவேளை சத்தியமும் வெளிச்சமும் நம்மிடத்தை இல்லைன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நமக்கு அந்த சத்தியத்தையும் அந்த வெளிச்சத்தையும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கலக்கங்களோ தியக்கங்களோ எது இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போது யோவான் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், நான் தான் அந்த உலகத்துக்கு 4:5 வாசிக்கும் போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வெளிச்சம், அந்த ஒளி கர்த்தரிடத்தில் இருந்தது, இயேசு கிறிஸ்துவிட இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நேரே வந்திருக்கா. அப்போ அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது. அப்போ நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில் என்னன்னா அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால், அவருடைய சத்தியத்தை, அந்த வார்த்தையை நம்ம கை கொண்டு நடந்தோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கு. ஏன்னா அந்த ஒளியிலே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளிடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஒளியின் இடத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டோன்னு சொன்னால் அந்த ஒளி நமக்கு ஒரு மகிமையும் ஒரு சத்தியத்தையும் அந்த வார்த்தைன்னு சொன்னால் 14வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம ஒளியின் இடத்துல ஆண்டோடாக இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்துட்டோன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லா நன்மைகளும், நமக்கு கலங்க தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் 1 அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் அதில் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கார். 7வது வசனத்தில், அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அவன் அந்த ஒளி இல்லை, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராக இருக்கிறார். ஏன்னா அடுத்து 9வது பாருங்க, உலகத்திலே எந்த மனுஷையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்போ அந்த மெய்யான ஒளியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால்
அந்த அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் சங்கீதம் 32:1-2 வாசிக்கும் போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது எவனுடைய பாவம் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது அதில் இந்த விடுதலை பெற்றவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக இருப்போம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த வெளிச்சத்தின் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்முடைய சமூகத்தில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இவ்வளோ சோதனை இருக்குது, இவ்வளோ வேதனைகள் இருக்குது, என்னுடைய ஆத்மாவில் இவ்வளோ கலக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு அந்த ஒளியையும் அந்த சத்தியத்தை அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியில் என்ன பார்த்துருக்கோன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய், ஏன் எனக்குள் தேங்குறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறார் வரை நான் இன்னும் துதிப்பேன். ஆத்துமா எல்லாருக்குமே உலகத்தில் ஜீவிக்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு கலக்கம் தியக்கம் எல்லாமே வருதான். ஆனால் கர்த்தரை தேவனை நோக்கி காத்திரு. சில காரியத்தில் நமக்கு ஒருவேளை சில காரியங்கள் லேட் ஆகலாம். அந்த லேட் ஆனாலும் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கலக்கம் இல்லாமல் தியக்கம் இல்லாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், எனக்கு வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தையாகிய சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார், உலகத்தில் வந்திருக்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் அவருக்காக சில காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்ம காத்து தான் இருக்கணும். உடனே சில காரியங்கள் உடனே நமக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். சில காரியத்துக்கு காத்திருக்கும் போது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நாம் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவர். ஏன்னா பிலிப்பியர் 4:6 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 4 நம்மளோட எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது வேண்டுதல்களை அவர் சமூகத்தில் வைக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறனால தியக்கமோ கலக்கமோ எந்த இதுவுமே இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறனால இந்த வாரத்தில் யாருமே கலங்காதுங்க, யாருமே தியக்க வேண்டாம், யாரும் எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி கொஞ்ச நாள் பொறுமையாய் காத்திருப்போன்னு சொன்னால் எனக்கு இந்த வேதனையிலேருந்து கொஞ்சம் பொறுமையாக நான் காத்திருப்பேன், கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கவலைகளெல்லாம் மாற்றி நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.